ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கை முறுக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கை முறுக்கு செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. அரிசி மாவு 1 கப்புங்க, 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த முறுக்கு செய்ய தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்கள் கிட்டே வெள்ளை எள் இருந்தாலும் போட்டுக்கலாம். கருப்பு எள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ என்கிட்ட இருந்தது, அதனால் நான் சேர்க்குறேங்க. அதுக்கப்புறம் சூடான எண்ணெயை காய்ச்சி ஊற்ற போகிறேங்க. அதுக்கப்புறம் நெய்யும் சேர்க்க போகிறேங்க. இப்போ மாவு எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவை சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச பொட்டுக்கடலை மாவை சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திக்கலாங்க. கருப்பு எள்ளு சேர்த்திக்கலாங்க. நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் எண்ணெயை சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 குழி கரண்டி அளவு சேர்த்திக்கலாங்க. அப்புறம் நம்மளோட கைமுறுக்கு நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்க நெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. நான் எண்ணெய் ஊற்றினேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வெண்ணெயும் சேர்த்திக்கலாம், நெய்யும் சேர்த்திக்கலாம். நம்மக்கிட்ட எது இருக்கோ அது சேர்த்திக்கலாங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முதல்ல இதையெல்லாம் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி நாம் பிசைகிறதுக்கு முதல்ல நாம் சேர்த்த நெய், எண்ணெய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சும்மா இந்த ட்ரையாக இருக்கிற மாவை மட்டும் பிசைஞ்சுக்கணுங்க. தண்ணி ஊற்றாமல் இப்படி பிடிச்சு பார்த்தா நிற்கணுங்க. அப்போ தான் நம்ம ஊற்றினா எண்ணெயோ வெண்ணெயோ நெய்யோ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம பிசைஞ்ச முறுக்கு மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. இது பிசைஞ்ச உடனே நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாங்க. காரம் நான் இன்றைக்கி போடாமல் தான் செஞ்சுருக்கேன். மாவு பிசைஞ்ச உடனே உப்பு செக் பண்ணிவிட்டு இது நல்லா சுத்த வருதா, பிழியறதுன்னு நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லைங்க. நாம் இப்படி சுற்றும்போது அந்த சுற்றுற பக்குவம் இருந்தால் தான் நம்மளால் கைமுறுக்கு செய்ய முடியும். அதனால் இந்த மாதிரி திரித்து இப்படி பார்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ எப்படி கைமுறுக்கு சுற்றுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஆல்ரெடி நான் செக் பண்ணுறக்காக இப்போ நான் சுற்றி வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி சுற்றுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம கைக்கு கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கணுங்க. இந்த கார்னரில் இப்படி நம்ம குட்டியாக ரெடி பண்ணிவிட்டு, இந்த சென்டரில் இந்த மூடி வச்சு தான் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைங்க, நம்ம விருப்பம்தான். சும்மா ஒரு ரவுண்டு வர்றதுக்காக நம்ம இப்படி செய்கிறோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி அப்படியே டேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே எண்ட் பண்ணணும், அவ்வளோதாங்க. இப்படி சுற்றிட்டு வந்தால் நம்ம கைமுறுக்கு ரெடிங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு 5-6 எண்ணம் நம்ம எந்த வானலியில் சுட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, நம்ம வானலிக்கு ஒரு 5 பிடிக்குதா 6 பிடிக்குதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க போட்டு எடுக்கணும். ஒரு 5-6 ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு எடுக்கலாங்க. இப்போ இது எண்ணெயில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறக்காக ஒரு சின்ன பீஸை போடலாங்க. பார்த்தீங்களா, அது டக்குன்னு காஞ்சி மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. இன்னும் மேலே வரல, அப்போ 1 செகண்ட் ஆகுங்க. இப்போ நம்ம ஒரு முறுக்கை போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ முறுக்கை போடலாங்க. இந்த மாதிரி எல்லா முறுக்கை போட்டதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நாம் போட்ட முறுக்கெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. அவசரப்பட்டு திருப்பக்கூடாதுங்க. 1 நிமிஷம் கழித்து தான் திருப்பணும். எப்போ திருப்பணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம போட்டது எதுவுமே எங்கே இருக்குதுன்னு தெரியல பார்த்தீங்களா, அது லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் நம்ம திருப்பி போட்டால் கரெக்டாக இருக்குங்க. அவசரப்பட்டு திருப்பிட்டோம்னா நல்லா பிஞ்சிட்டு வந்துடுங்க. 1 நிமிஷம் வேகட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த டயத்தில் தான் நம்ம இதையெல்லாம் நல்லா திருப்பி போடணுங்க. அதுக்கு முதல்ல கை வைக்கக்கூடாது. இப்போ இதை வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்மளோட கைமுறுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. அது எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி எல்லா முறுக்கும் நாம் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக செமையாக நம்மளோட கைமுறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இன்றைக்கி காரம் போடாமல் செஞ்சுருக்கேங்க.
உங்களுக்கு காரம் வேணுனாலும் போட்டுக்கலாங்க. கருப்பு எள்ளு போட்டு செஞ்ச கை முறுக்கு சூப்பராக செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சத்தமே தெரியுங்க உங்களுக்கு. நல்லா செம்ம ரோஸ்ட்டாக எம்மியாக வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் நான் வீட்டிலையே அரைச்ச அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சரிசி மாவு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துருக்கேங்க. நீங்கள் கடையில் இருக்கிற அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இஷ்டம்தான், ஏதாவது ஒரு அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப் அரிசி மாவுக்கு 1/4 கப்பு பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்குங்க. பொட்டுக்கடலை மாவுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் பிடிச்ச காரம் சேர்த்திக்கலாம். உப்பு, அதுக்கப்புறம் நெய், வெண்ணெய் ஏதாவது ஒன்று, இல்லை எண்ணெய் கூட காய்ச்சி ஊற்றிக்கலாங்க. கருப்பு எள் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஓமம், சீரகம் எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அது சேர்த்திக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, செமையாக வந்திருக்குங்க. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.